பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அந்த காட்சிகளை பார்த்துடுகிறோம். பொதுக்குழுவில் அறிவிக்கப்பட்டிருந்தபடி முகுந்தன் இளைஞரணி தலைவராக தொடர்வாரா என்ற கேள்விக்கு பதிலளிக்காமல் செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்து சென்றிருக்கிறார் ராமதாஸ். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். பிரியங்கா, வணக்கம். இன்றைய தினம் தைலாபுரத்தில் பேச்சுவார்த்தை சுமார் 1 மணி நேரம் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை முடிந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் எந்த ஒரு விளக்கத்தையும் அவர் கொடுக்கவில்லை. அமைதியான முறையில் செய்தியாளர்களை சந்தித்துவிட்டு சென்று விட்டார். அதாவது இந்த சந்திப்பு எதற்காக நடந்தது என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது கட்சியின் வளர்ச்சி குறித்து தான் நாங்கள் பேசினோம். எங்களுடைய திருவண்ணாமலையில் எனவே இனி அடுத்தடுத்து என்னென்ன மாநாடுகளை நடத்தலாம், எந்தெந்த பகுதியில் மாநாடுகளை நடத்தலாம் என்பது கட்சியாக பல்வேறு தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸை சந்தித்த பிறகு அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். பொதுக்குழுவில் அறிவிக்கப்பட்டபடி முகுந்தன் இளைஞரணி தலைவராக தொடர்கிறாரா என்ற கேள்விக்கு பதிலளிக்காமல் செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்து சென்றிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். தைலாபுரத்தில் நடந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பை தவிர்த்து சென்றிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ். மேல் விவரங்கள் வழங்குகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், தொடரலாம். பிரியங்கா, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பில் முகுந்தன் கட்சியில் தொடர்கிறாரா, நீக்கப்பட்டாரா, அந்த பொறுப்பில் இருக்கிறாரா என்பது குறித்து ஏதாவது விரிவாக பேசுவார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது குறித்தெல்லாம் அன்புமணி எதுவுமே பேசவில்லை. அவரிடம் அப்ப இந்த 1 மணி நேரம் என்ன பேசினீர்கள் என்று கேட்டபோது கட்சியினுடைய வளர்ச்சி குறித்து தான் நாங்கள் பேசினோம். பாமகவை பொறுத்தவரையில் சமீபத்திலே திருவண்ணாமலையில் விவசாயிகள் மாநாடு ஒன்று நடத்தினோம். அந்த மாநாடு வெற்றிகரமாக முடிந்துள்ளது. இதே போல தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக மாநாடுகளை நடத்த நாங்கள் திட்டமிட்டுள்ளோம். எனவே அந்த மாநாடு தொடர்பாகத்தான் நாங்கள் கட்சியினுடைய உயர்நிலை குழு கூடி பேசினோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். முகுந்தன் குறித்த கேள்வி எழுப்பிய போது அந்த கேள்விக்கு எந்த பதிலையும் அளிக்காமல் அன்புமணி சென்று விட்டார். அவர் உடன் வந்த நிர்வாகிகளும் கூட அது பற்றியெல்லாம் எதுவும் பேசவில்லை. இதுல முக்கியமான அம்சம், பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை. பாமக தலைவர் அன்புமணி மட்டும்தான் செய்தியாளர்களை சந்தித்தார். செய்தியாளர் சந்திப்பிலே முகுந்தன் குறித்த விவகாரம் தான் இன்றைய தினம் பேசப்பட்டதாக நமக்கு தகவல் கிடைத்தாலும் அன்புமணி அதனை மறுத்திருக்கின்றார். முகுந்தன் குறித்தோ பொதுக்குழுவில் நடந்த விவகாரங்கள் குறித்தோ நாங்கள் இன்றைய தினம் நடைபெற்ற கூட்டத்தில் பேசவில்லை. இன்றைய தினம் நடைபெற்ற கூட்டத்தில் பேசப்பட்டது என்னவென்றால் கட்சியினுடைய வளர்ச்சி அடுத்த கட்டத்திற்கு எப்படி எடுத்து செல்வது, தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பது எப்படி என்பது ரீதியிலான விஷயங்கள் குறித்து பேசியதாக அவர் தரப்பில் செய்தியாளர் சந்திப்பிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். பொதுக்குழுவில் நடந்த வார்த்தை மோதல் குறித்தெல்லாம் எதுவும் பேசவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். செய்தியாளர்கள் தொடர்பாக கேள்வியும் எழுப்பினார்கள். முகுந்தன் அந்த பொறுப்பில் தொடர்கிறாரா, இளைஞரணியில் அந்த பொறுப்பிலே தான் இருக்கிறாரா என்றெல்லாம் கேள்வி எழுப்பிய போது அது குறித்து எந்த பதிலையும் அவர் அளிக்கவில்லை. அதே போல இந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டதா என்ற கேள்விக்கும் கூட அவர் எந்த பதிலையும் சொல்லவே இல்லை. தற்போது ஓரிரு கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்லிவிட்டு அன்புமணி புறப்பட்டு சென்றிருக்கின்றார். சுமார் 1 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் இன்று சுமூகமாக இதற்கு தீர்வு காணப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அந்த இது தொடர்பாக அறிவிப்பும் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அது குறித்த அறிவிப்பு எதுவும் தற்போது வரை வெளியிடவில்லை. நேற்றைய தினம் பாமக நிறுவனர் பொதுக்குழுவிலே அக்கட்சியினுடைய இளைஞரணி தலைவராக முகுந்தன் செயல்படுவார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அந்த அறிவிப்பு அப்படியே தொடர்கிறதா, அது அங்கீகரிக்கப்பட்டதா, அங்கீகரிக்கப்படவில்லையா என்றால் பொதுக்குழு ஒரு அறிவிப்பை வெளியிட்டால் அதனை ஏற்றுக்கொண்டோம் என்று அனைவரும் ஒப்புதல் தர வேண்டும், கையொப்பமிட வேண்டும். அதை கொண்டு சென்று தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்தால் தான் அது பிறகு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமாக மாறும். எனவே அப்படி அனைத்து உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா என்பதே தற்போது வரை தெரியாமல் தான் இருக்கிறது. எனவே தொடர்ந்து இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் அதில் குழப்பம் நீடிக்கிறது. அதே நேரத்தில் நாம் காலையிலிருந்து குறிப்பிடுவது போல முகுந்தன் தரப்பை பொறுத்தவரையில் அவர் தொடர்ந்து ஒரு அப்செட்டிலே இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். கட்சியிலே தனக்கு செல்வாக்கு இல்லை, ஐயா என்னை அறிவித்த போது யாரும் கரகோஷம் எழுப்பவில்லை என்றும் அவர் சோர்ந்து இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.